இன்றைக்கி மாட்டு பொங்கல் இன்றைக்கி அதே ட்ரெஸ் போட்டுருக்கேன். இது ஹாஃப்-அன்வர்லேயே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன். அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். வெல்கம் டு ரகூர் விலாக். இன்றைக்கி டே வந்து 20 நாள் ஆகிடுச்சிங்க. ஒரு 5 நாள் நான் வீடியோ போடல. என்னென்னா உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போடல நான். ஆனால் இது வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ. கோலம் பாருங்கள் எப்படி போட்டு நல்லாயிருக்கு. எவ்வளோ கோலம் போடுறட்டு நிறைய பேர் அலங்கோலமாக போட்டு வச்சுருப்பாங்க. நல்லாவே போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து அன்றைக்கி நாளும் வந்து நல்லா தான் போச்சு. அப்படியே மாட்டு பொங்கல் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கால் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் வீட்டில் இருக்கிற பையன் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க பொங்கலுக்கு. ஏன்னா அவங்க வில்லேஜில் சேலம், அவங்க வில்லேஜுக்கு போனதுனால வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, தீனி வைக்கணும் அப்படின்னாங்க. பாவம் 2 நாள் அவன் தீனியை வைக்கல போல இருக்குது. அந்த போய் 2 நாள் வச்சு போல இருக்குது. அவன் தீனியை வைக்கல. சரி சொன்னான். சரி அதனால் தீனி வச்சேன். தண்ணி வச்ச உடம்பு இருக்க தண்ணி எப்படி குடிக்குது பார்த்தீங்களா? 2 நாளாக தண்ணி குடிக்கலாம் என்ன ஆகும்? அப்புறம் தண்ணியில் மாற்றி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிடுதாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கங்க. எதுக்காக ஏற்கனவே நான் போன ஒரு தோட்டம் தான் அது. கோடம்பாக்கத்தில் வந்து லோகமேரின்றவங்க வந்து காய்கறி வச்சுருந்தாங்க. ஒரு சைடு வந்து கோழியும் பண்ணியிருந்தாங்க. அதை ஏற்கனவே போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களே மறுபடியும் கால் பண்ணாங்க, தம்பி என்னோடய தோட்டத்தில் வந்து காய் நிறைய வந்துருச்சு, அதை வந்து எல்லாருக்கும் காட்டணும். எல்லாரும் வந்து கெமிக்கலில் போட்ட காய்கறியை வந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையில் பண்ணால் காய்கறி நிறைய அறுவடை பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் நான் விதைகளாக வந்து இலவசமாக தரேன், கட்டிங்ஸ்லாம் வேறு கட் பண்ணி தரேன். அதாவது எல்லாமே விதையில் வர சொல்ல முடியாது, இல்லை கட்டிங்ஸ்லேயே வந்து வந்துடும். அதெல்லாம் வேறு நான் தரேன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காகவாவது நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரி போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புனேன். இன்றைக்கி நான் வந்து கிளம்பு பார்த்தீங்கன்னா லோகமேரி அப்படின்றவங்களோட குடம்பகத்தில் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் காய்கறிகளில் இப்போ அவங்க காய்கறியை வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நிறைய இருக்குப்பா வந்து இது என் தோட்டத்தில் எவ்வளோ காய்கறி நான் டெய்லி அறுக்கிறேன்னு காட்டணும் அப்படின்னாங்க. அது ஒரு வீடியோவாக எடுத்து போடு அப்படின்னா. அதனால தான் அவங்களோட தோட்டத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன். அவங்களோட தோட்டத்துக்கு தான் பார்க்குறீங்க. நிறைய காய்கறி வந்திருக்கு அப்படின்னாங்க. இன்றைக்கி டெய்லி நான் எவ்வளோ காய்கறி அறுக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்ம உரம் போட்ட காய்கறி தான் சாப்பிட்றோம். இயற்கையில் தெரிஞ்ச காய்கறி யாரும் சாப்பிட்றது கிடையாது, அது கிடைக்கிறதும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கும் அந்த மாடியில் தோட்டம் வைக்கணுன்ற எண்ணம் வரும். அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஒன்று வர சொன்னேன் அப்படின்னாங்க. கத்திரிக்காயெல்லாம் வந்திருக்கு அப்படின்னாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் வந்திருக்குன்னாங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் பாருங்க, கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. கத்திரிக்காயெல்லாம் வந்திருக்குன்னாங்க. சரி அதனால் அதை கட் பண்ணிடுறேன்ப்பா. இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறி இருக்கோ கீரை இருக்கோ கட் பண்ணி காட்டுறேன், பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்க தோட்டத்துக்கு வந்துருக்கோம். இப்போ அவங்க தான் இப்போ காய்கறி கட் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அப்படியே வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா வரும். இது பிஞ்சு கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒன்று விதைக்கு பழுத்து இருக்குது. இது விதைக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். இந்த பிஞ்செல்லாம் வந்து 3 நாள் கழிச்சு கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கீரைகள் பார்த்தாங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, சைனீஸ் கீரை இருக்குது. அந்தமாரி கீரை தேவைப்படும் போது கீரையை வந்து இன்றைக்கி இந்த கீரையை இதை கட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இதோட வந்து குச்சியெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சா 3 நாள் வேர் வந்துடும். அடுத்து ஒரு வாட்டி கீரை எடுக்கும்பொழுது அதில் இருக்கிற குச்சிகளை வந்து நீங்கள் திரும்ப மறுநடவு செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து 7 நாளும் கீரை கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸை நீங்கள் க்ளீன் எடுத்துகிட்டே இருக்கலாம் கீரைகளை. நான் இன்றைக்கி இதை எடுத்தேன்னா இதை எடுத்து உடனே பதியம் போட்டுருவேன். அடுத்து அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குங்களா, அங்கே ஒரு அது இருப்பாங்க. இங்கே வாங்க, கீரைகள் பார்த்தீங்களா, கீரைகள்
இன்னைக்கு வந்து இது பொன்னாங்கண்ணி, இது வந்து கொடைக்கானல் பொன்னாங்கண்ணி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நீ கட் பண்ணனா பாருங்கள், இது வந்து இப்போ நேற்று முந்தா நேற்று கட் பண்ணியாச்சு. டெய்லியும் நம்மளுக்கு கீரை கிடைக்கும். அந்த மாதிரி கீரைகளை பண்ணி புளிச்ச கீரை பார்த்தீங்களா, புளிச்ச கீரையில் ரெட் பூ பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும் இது புளிச்ச கீரை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்ச கீரையிலேயே நான் வருஷம் நிறைய இப்போ வெயில் காலத்தில் கீரை வரும். இதில் வந்து வருஷம் கணக்குல இந்த கீரைகளை எடுத்து ஊறுகாய் செஞ்சு வச்சுடுவோம். ஊறுகாய்னா அப்படியே வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்து அரைச்சிக்கிடலாம். செஞ்சு வச்சிருக்கேன் நான். அவரைக்காய் அவரைக்காய் ஹைட்டில் இருக்குதா, நீங்கள் ஹைட்டில் இருக்கு அவரைக்காய் இருக்குது. இதோ எடுக்குவா அவரைக்காய். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு 3 கிலோ பறித்து வச்சோம். இது பார்த்தீங்கன்னா விதை, விதை விதை ஆயிடுச்சு. விதையும் அப்படியே கிடைக்கும், விதையும் எடுத்துடலாம். அவரைக்காய் மேலே ஹைட்டில் தான் இருக்குது. கிழங்கு கூட எடுக்கலாம், அந்த கிழங்கெல்லாம் எடுக்கலாம். இந்த கிழங்கு இந்த கிழங்கெல்லாம் ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும். இது இருக்கு பாருங்கள் அவரைக்காய், இந்த அவரைக்காய்லாம் எடுக்கலாம். அந்த அவரைக்காய், இந்த அவரைக்காய். கீரை வேணும் இன்னைக்கு கொஞ்சம் சமையலுக்கு. கட் பண்ணி வச்சா மறுபடியும் வளரும். அது ஆமாம், இங்கே பாருங்க, அதை பாருங்க. ஆமாம், இந்த வந்து இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். முத்துந்த மட்டும் இது பாருங்க, இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இது வந்து முத்துந்துன்னா அதை இது வரைக்கும் எடுத்துட்டு இந்த குச்சி இருக்குங்க இல்லையா, இந்த குச்சியை வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கீரை வந்துகிட்டே இருக்கும். திரும்ப மறுபடியும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். இது மஞ்சா கரைசலாங்கண்ணி கீரை. இது கூட வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கலவை கீரையில் கலந்து இதெல்லாம் போடலாம். தக்காளி காயாக இருக்கும், இப்போ கட் பண்ண முடியாது. இது காயாக இருக்குது தக்காளி, இப்போ தான் வந்திருக்கு. இது கட் பண்ண முடியாது, நான் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடலாம். கிழங்கு பாருங்கள், இந்த கிழங்கு நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டூல் போட்டு ஏறி தான் எடுக்கணும். ஓகேங்களா. இது வந்து காவல்லி கிழங்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவரைக்காய், இது வந்து பெல்ட் அவரை. இது வந்து சதை பற்றுள்ள இருக்கும், கணு அவரைன்னுவாங்க. சதை பற்றாக இருக்கும், சதையாக இருக்கும், நல்லா சதையாக இருக்கும். இது வந்து கோழி அவரை. இது வந்து கோழி அவரை. இது வந்து கோழி அவரை. இது வந்து பட்டாணி அவரை. இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம பட்டாணி வாங்கி சாப்பிட்றோம் பீஸ், அதுக்கு பதில் இதை வந்து உரித்து அவிச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. இது வந்து விதைகள். அவரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 6-7 ரகங்கள் இருக்குது அவரை. இது வந்து கஸ்தூரி வெண்டை. கஸ்தூரி வெண்டை இது வந்து கண் நரம்புகள்லாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இது வந்து பெரண்டை. இன்னைக்கு பெரண்டை. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 3/4 கிலோ கிடச்சிருக்கும். கத்திரிக்காய் 3/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும் நமக்கு. இது வந்து ஆரஞ்சு மிளகாய். இது வந்து விதைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயே ஒரு 100 விதை இருக்கும். இதில் 100 செடி உருவாக்கலாம். இதில் அவ்வளோ சூப்பராக வளரும். மரபு ரகங்களை பொறுத்த வரைக்கும் விதைகள் வந்து வீரியமாக இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு அறுவடை எடுக்கலாம், நிறைய காய்கறிகள் கிடைக்கும். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா? வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.